வினவுவோம் அறிவோம் 27 திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 27வது வினா. ஞானம் பெற அனைத்து உயிர்களுக்கும் எது இன்றியமையாத தேவை? இந்த வினாவிற்கான விடையை ஸ்ரீ அருள்நந்தி சிவம் அருளிய சிவஞான சித்தியார் எனும் நூலின் 46வது திருப்பாடலின் மூலமாக காணலாம். விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று 3 வகையாக சொல்லப்படுகிற அனைத்து உயிர்களுக்கும் வாக்குகள் முறையாக பொருந்தவில்லை என்றால் ஞானம் விளங்காது. ஆதலால் அனைத்து உயிர்களுக்கும் வாக்குகளின் துணையே இன்றியமையாத தேவை எனப்படுகிறது. ஏனெனில் வாக்குகளின் துணையை கொண்டே சவியிற்ப ஞானம் தோன்றும். ஆனால் இந்த வாக்கினையும் நீங்கினால்தான் திருவடி சேர முடியும். இதனை ஸ்ரீ அருள்நந்தி சிவம் அருளிய சிவஞான சித்தியார் எப்படி கூறுகிறது தெரியுமா? மூவகை அணுக்களுக்கும் முறைமையில் விந்து ஞானம் மேவினது இல்லையாகில் விளங்கிய ஞானம் இன்றாம். ஓவிட விந்து ஞானம் உதிப்பது ஓர் ஞானம் உண்டேல் சே உயர் கொடியினான்தன் சேவடி சேரலாமே என்று ஸ்ரீ அருள்நந்தி சிவம் தனது சிவஞான சித்தியார் எனும் அற்புத நூலின் 46வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். சரி, 27வது வினா என்ன? ஞானம் பெற அனைத்து உயிர்களுக்கும் எது இன்றியமையாத தேவை? பதில் என்ன? ஞானம் பெற அனைத்து உயிர்களுக்கும் வாக்கே இன்றியமையாத தேவை. வாக்கு உணர்வோம், வாக்கு வெல்வோம், சிவானந்தம் நுகர்வோம். 24வது குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.